நான் மியூசிஷியன் ஆனதுக்கு மெயின் காரணம் வந்து ராக் ஸ்டார்னு ஒரு படம் ஹிந்தியில். ஆமாம், அந்த ரன்பீர் கபூரோட படம். அந்த படத்தில் வந்து இருக்கிற எல்லா சாங்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் நான் கிட்டார் வாசிக்க கற்றுக்கணும்னு அடம் பிடிச்சி எங்கள் வீட்டில் பாட ப்ராப்பராக சும்மா ஆரம்பிச்சு எல்லாமே பண்ண ரீசனே அதுதான். அவங்க டீம்லேருந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இட்ஸ் பீன் ஸோ லாங். ரஹ்மான் சாருக்கு வந்து கடைசியாக காவிய தலைவனில் தான் ஒரே அந்த படம் ரிக்வயர் பண்ணிச்சு. ஹரிச்சரன் வந்து எல்லா சாங்ஸுமே அவரே பாடியிருப்பார். எனக்கு அவங்க டீம்லேருந்து சொன்னாங்க, ஐ திங்க் ஆஃப்டர் தேட் நீ தான் வந்து ரஹ்மான் சார்கிட்ட ஒரே ஆல்பத்தில் 2 பாட்டு பாடுற, ஐ திங்க் இட்ஸ் வெரி ரேர் அப்படின்னு சொல்லி. அடியே என்ன படுத்தாத விழிய கொஞ்சம் ஒசத்தாத அழகே நெஞ்ச சத்தாத இழுக்கிற மன சதாடியே என்ன படுத்தாத விழிய கொஞ்சம் ஒசத்தாத அழகே நெஞ்ச சத்தாத. ஒரு ஏ ட்ரிபிள் ஏ, அதாவது ஆதித்யா, அனிருத், ஏஆர் ரஹ்மான். நீங்க வந்து இவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஏ நல்லா இருக்கே, ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இல்ல 2 கூட சேர்ந்த ஒரு அப்படி வச்சுக்கலாம். ஓகே. உங்களோட காம்பினேஷன்ஸ் அனிருத் அவர்கள் கூட வந்து பயங்கரமா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல. ஸோ உங்க 2 பேர்த்துக்குள்ள நடந்த அந்த ஸ்வீட் மொமெண்ட்ஸ் ஏதாவது அனிருத்னு சொன்னதும் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர மொமெண்ட், ஏன் உங்களோட காம்பினேஷன் அவ்வளவு ஹிட் ஆகுது? ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் அந்த காம்னஸ் அண்ட் ஃபன் தான் மேட்டர். ஃப்ரம் சூப்பர் சிங்கர் டேஸ் இட் செல்ஃப் he saw something in me and he wanted me to sing for him and it happened and it turned out to be the biggest hit of my career இப்போ வரைக்குமே. அண்ட் அதுதான் என்னோட லான்ச் சாங், என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் போய் நின்று பாடுற ஒரு சாங். அண்ட் இப்போ வரைக்குமே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஜாலியாக போயிட்டே இருக்கு அண்ட் இன்னும் நிறைய சாங்ஸ் வந்துட்டே இருக்கு. ஓகே, இப்போ அந்த ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டுடியோக்குள்ளே போய் அனிருத்தோட ஸ்டுடியோக்குள்ளே போய் பாட ஆரம்பிச்சிங்கல்ல, அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? பயமாக இருந்துச்சு கண்டிப்பாக. என்னங்க இது அப்படி இல்லைல்ல, ரெக்கார்டிங் ஸ்டுடியோவே பெருசாக போனதில்லை நம்ம அது வரைக்கும். நம்மளுக்கு ஒரு டைம்லலாம் எப்படின்னா வந்து நம்மளுக்கு ரெக்கார்டிங் வந்தாலே பெருசு. ஏன்னா அது ரெக்கார்டிங் போகிறதுன்றது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போது ஐ யூஸ் டு கோ ஃபார் லாட் ஆஃப் பீப்புள், அதர் பீப்புள்ஸ் ரெக்கார்டிங்லாம் சும்மா போய் பார்ப்பேன். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு ஐ ஆல்வேஸ் கெப்ட் மேனிஃபெஸ்டிங் நம்ம ஒரு நாள் பாடணும் அந்த மாதிரி. ஆனால் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் அங்கேன்னும் போது அதோட டென்ஷனே வேறு. பட் கேப்டன் கூல் மாதிரி ரொம்ப சாந்தமாக ஒன்றும் இல்லை, யூஆர் ஆல்மோஸ்ட் த 99.9 வந்துட்ட, நீ இந்த பாயிண்ட் ஒன்று எனக்கு கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், அது எனக்கு வேணும் அந்த மாதிரி கேட்டு வாங்குவார். சரி, ஓகே. ஒரே ஒரு லைனில் நீங்கள் வந்து அனினாவை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும்னா என்னவா இருக்கும்? கேப்டன் கூல். என்னது? கேப்டன் கூல். கேப்டன் கூல் எப்பவுமே கூல் தான், சில் தான். ஓகே, அடுத்து அப்படியே காதலிக்க நேரம் இல்லை வந்தோம்னா, எப்படி இருந்தாலும் சின்ன வயசுல வந்து தலைவர் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவங்க பாட்டை கேட்டுதான் வந்து வளர்ந்துருப்போம். அவரு ஸ்டுடியோல அவரு மியூசிக்ல அன்டவுட்டட்லி ஸ்பெஷல், வெரி வெரி ஸ்பெஷல். அங்கே இருக்கிற பாண்ட் வந்து டிஃப்ரெண்ட். அனியானாவோட இருக்கிற பாண்ட் வந்து இட்ஸ் லைக் பிரதர்ஹுட். இங்கே இருக்கிறது வந்து ஒரு காட் ஃபீல் இருக்கு. அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். பிகாஸ் someone we have been seeing from our childhood, நம்ம வந்து பார்த்து அப்படி ரசிச்சு இன்ச்சா. நான் மியூசிஷியன் ஆனதுக்கு மெயின் காரணம் வந்து ராக் ஸ்டார்னு ஒரு படம் ஹிந்தியில். அந்த ரன்பீர் கபூரோட படம். அந்த படத்தில் வந்து இருக்கிற எல்லா சாங்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் நான் கிட்டார் வாசிக்க கற்றுக்கணும்னு அடம் பிடிச்சி எங்கள் வீட்டில் பாட ப்ராப்பராக சும்மா ஆரம்பிச்சு எல்லாமே பண்ண ரீசனே அதுதான். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட படத்தில் அவங்களோட ஒரு பாட்டில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது வந்து இட் ஃபீல்ஸ் லைக் மேஜிக். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டுடியோக்குள்ள போய் பாடுறது, இந்த ஸ்ருதி தாளம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு அது நல்லா தெரியும். பட் பர்ஃபார்ம் பண்றது நல்லா தெரியும்ல. நானுமே ஐ எம் நாட் ட்ரெயின்ட் அட் ஆல். நான் ஏதோ எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து கிச்சன்லாம் அவங்க எதாவது பாடுவாங்க, நம்ம திருப்பி பாட ட்ரை பண்ணோம்னா மண்டேலே அடி விடும் தப்பாக பாடினா. அப்படி கற்றுக்கிட்ட விஷயம் தான். ஸோ ப்ராப்பராக தெரிஞ்சு வரல, பட் ஒன்று ஒன்றா அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு இருக்கேன். பட் அதனால விஷயம், அதாவது உங்களுக்கு அதெல்லாம் எப்படியோ ஒன்று தெரியும் என்ன நடக்குது, அதனால நம்ம பண்ணிடலாங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். வந்து கேமரா முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? ஆமாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? என்ன எந்த இல்லை சொல்கிறீங்க நீங்கள்? பர்ஃபார்ம் பண்ணுறது, டான்ஸ் பண்ணுறது அதெல்லாம் சொல்கிறேன். இந்த சாங்கா அடியப்படுத்த? ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை, நான் ஆடி இருக்கேன் இதுக்கு முன்னாடி. அப்படியா? I have danced before. For my own song தண்டச்சோறுன்னு ஒரு சாங் விட்டுருக்கேன். அண்ட் அந்த சாங் ஒரு மாதிரி கோக்கியான ஜாலியான சாங். அதாவது ஏரியாவில் பசங்களாம் சேர்ந்தா வீட்டில் தண்டச்சோறுன்னு திட்டி வந்து பிராண்ட் பண்ணி அது பெருமையாக விஐபி மாதிரி டைட்டில் எடுத்து இட்ஸ் அ சாங் லைக் தேட். அது பேஸ் பண்ணி தான் லிரிக்ஸுமே இருக்கும். அதில் இட்ஸ் அ டான்ஸ் நம்பர், அதில் ஆடிருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி சரிகமாக்கே வந்து அம்மார்னு ஒரு சாங் பண்ணியிருக்கேன், அதில் ஆடிருக்கேன். ஐ ஹவ் டான்ஸ்ட்
in a lot of places. ஸோ பர்ஃபார்ம் பண்றதும் உங்களுக்கு வந்து அது ஓகே ஓரளவுக்கு, அதாவது இதுல எப்படி நீங்க வந்து எனக்கு எல்லாம் தெரியும் இல்லைனாலும் ஓரளவுக்கு தெரியுங்கிற மாதிரி இதுவும் உங்களுக்கு வந்து தெரியும். சரி ஓகே, அப்போ இந்த சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டலி பாண்டிச்சேரியில ஷூட் பண்ணிருக்கீங்க கரெக்டா? ரெண்டு பேருக்கும் மறக்க முடியாத ஏதாவது மொமெண்ட்ஸ் இந்த அவங்க சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். ஜாலியா இருந்தது. ஜாலியா இருந்தது. சரி ஜாலியா இருந்தது, மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் ஏங்க இந்த இடத்துல இப்படி ஒண்ணு நடந்தது தெரியுமா, செம ஜாலியா இருந்தது, சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி? ஒரு 20 minutes எடுத்துக்கலாம். நான் ஏதோ பயாலஜி பேப்பர்ல வந்து வேற ஏதோ ஒரு கேள்வி கேட்ட மாதிரி அதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க. நான் டான்ஸ் ஆடுறதுதான் மறக்க முடியாத மொமெண்ட். ஏன்? பிகாஸ் அவங்க மறந்த மூமெண்ட்டும் அதுதான். ஆமா ஆமா ஓகே. டான்ஸ் பண்றதா கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, பட் ஸ்டில் அதான் மெமரபிளாவும் இருந்தது. ஆமா அவங்க வந்து ரொம்ப ரிசர்வ்டு இல்ல கொஞ்சம் ஆன்சர்ஸ் மட்டும் 20 மார்க்ஸ் இருந்தாலும் 1 மார்க்ல முடிச்சிருவாங்க. இந்த போஸ்ட் போட்டுட்டு திரும்ப நமக்கு ரிட்டர்ன் வரதுக்கு வெயிட் பண்ணுவோம்ல, வரும் 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 வரும், அது மாதிரி நானும் ஒரு क्वेश्चन கேட்டேன். ஓகே இருந்தாலும் ஒரு 2 minutes பேசுவாங்க, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னா மறந்துட்டேன். சாப்பிட்டியா? தூங்கினியா? யூ அந்த யூ கூட வரலையே. இட் வாஸ் குட். மாதிரி கியூட்டா இருந்தது அங்க. ஓகே. லொகேஷன்ல ஜாலியா இருந்தது, ஃபேரி டேல் மாதிரி. சரி இந்த ஷூட்ல இவர்கிட்ட ஆதித்ய ப்ரோட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சு சொல்லாம இருந்தது ஏதாவது இருந்ததுன்னா நீங்க இப்ப வந்து கன்வே பண்ணலாம். ஏன்டா படுத்துற அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஏதாவது அவர்கிட்ட சொல்லணும், இவ்வளவு நாள் சொல்லல, இப்ப சொல்லி பட்டுன்னு உடைச்சிடணும், அது நல்ல விஷயமா கூட இருக்கலாம். He sings very well. எங்க நின்னாலும் பாடிக்கிட்டே இருப்பாங்க, எங்கேயோ நின்னா ஒரு வாய்ஸ் ஒன்று வரும், அப்படி திரும்பி பார்த்தா அவங்கதான். நம்மளுக்கு அது பழகமாயிடுச்சுங்க. அது வந்து நீங்க எப்பனா சொல்லலாம், ஏங்க நீங்க நல்லா பாடுறீங்க அப்படி நான் வந்தேன் நீ சொன்ன நல்லா பாடுறீங்க நானும் சொல்லிட்டாங்க. அது மாதிரி சொல்லாத விஷயம் ஏதாவது இருக்கான்னு எல்லாத்தையும் ஓபன். ஆமா, இஃப் லைக் அவங்க வாட்ச் நல்லா இருந்தா ஜஸ்ட் டெல் யூ வாட்ச் இஸ் குட் அப்படினு. ஓகே அப்படியே. ஆமா சரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த பாட்ல மறக்க முடியாத மொமெண்ட். ஆமா மொமெண்ட் ஏதாவது ஃபன்னியா ஏதாவது நடந்துருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஃபன்னியாவா? ஐ திங்க் லாட் ஆஃப் திங்ஸ் இந்த சாங்ல வந்து எங்களுக்கு வந்து செம ஜாலியா போச்சு. அண்ட் கோரியோலாம் கற்றுக்கும் போது இட் வாஸ் ஆன் ஸ்பாட். எனக்கு வந்து இட்ஸ் பீன் ஸோ லாங் சின்ஸ் ஐ டான்ஸ்ட். நான் ப்ராப்பராக இவ்வளோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக டான்ஸ் ஆடினது வந்து என் ஸ்கூல் டைம்ஸில், காலேஜில் கூட கிடையாது. ஸோ ஸ்டெப்ஸ் கற்றுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணும்போது இட் வாஸ் நியூ ஃபார் மீ அண்ட் ஐ வாண்டட் டு டூ இட் அகேன். அந்த ஒரு ஃபேக்ட்ரி இப்போ க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஐ ஃபீல் இட்ஸ் சம்திங் தட் ஐ கேன் டூ. நம்மளால முடியும், ஸோ இதை ஏன் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஃபேக்டர் வந்து இதுலேருந்து தோண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வை நாட்? எதிர்காலங்களில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போ நாங்கள் எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அப்புறம் இந்த கான்சர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? அதாவது அனிருத்தோட கான்சர்ட் வேற, தலைவர் போட்டு ஒரு மாதிரி பீக், அவர் வந்து பின்னாடி பெட்ரோல் போட்டு நெருப்பு கொளுத்திட்டு இருக்காரான்னு தெரியாது, அந்த நெருப்பு முன்னாடி எரிஞ்சிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடந்துட்டு இருக்கும். முன்னாடி கிரௌடெல்லாம் நான் எங்க இருக்கேங்கிறதே தெரியறத மறந்துட்டு ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். இட் ஃபீல்ஸ் லைக் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி சிங்கிள் டைம். ஒரு தடவை ஒரு ஷோ பண்ணும் போதும் இட் ஃபீல்ஸ் லைக் வி ஆர் ரீலிவிங் இட். அந்த ஒரு ஃபேக்டர் வந்து ஏதாவது புதுசாக இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டேஜில் வி ஆல் அடாப்ட் டு சம்திங். ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணுறது அதுவுமே இருக்கும். அதுதான் வந்து ஹீட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் க்ரியேட் பண்ணுறது வந்து எப்பவுமே பிளான் பண்ணுவோம். அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் நடக்கும். திடீர்னு ஸ்டேஜில் கோரியோவே பண்ணாத ஸ்டெப்ஸ் ஆடின்னு இருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து அங்கே நடக்கும். மற்ற இடத்துல நடந்து நான் பார்த்ததே கிடையாது. மற்ற இடத்துல நான் தனியாக பண்ணுவேன். இப்போ யுவன் சார் ஷோவில் நான் பாடிட்டு இருக்கேன், விஜயானி ஷோவில் பாடுறேன்னா அந்த இடத்துல நான் வந்து தனியாக டான்ஸ் ஆடுவேன், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன். பட் இங்கே எல்லாருமே வந்து வைப், ஓகே, அந்த ஒரு ஃபேக்டர் செமையாக இருக்கும். இப்போ எந்த கான்செர்ட்னு எனக்கு ஞாபகம் இல்லை, யாரோ ஒருத்தர் கீழே வந்து ஐ திங்க் ஹிப்ஹாப் தமிழன் கான்செர்ட்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணியிருப்பாரு, பாடிட்டு இருக்க கீழே ஒருத்தன் ஃபீல் பண்ணிருப்பான், என்னடா ஆச்சுன்னு கேட்டதுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு, நீ தான் அடுத்து வர பாட்டு உனக்கு தாங்க. அந்த மாதிரி ஆடியன்ஸ் கூட என்கேஜ் பண்றது, அங்க இருக்க ஆடியன்ஸை பார்க்கும்போது இவனே எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கான்னு தோணல. அது மாதிரி ஏதாவது நீங்க அங்க ஆடியன்ஸ் கிட்ட நோட் பண்ணிருக்கீங்களா? கான்செர்ட்ல ஏதாவது கிரேசியா ஏதாவது பண்ணது கிட்டயா? நான் கிரேசியா நிறைய வேற மாதிரிலாம் நோட் பண்ணிருக்கேன், பட் அது வேணாம். பட் going to the good points, people show so much love. சில அவரோட இந்த சோலோ பியானோ மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது people cry. I've seen that.
அவுட் ஆஃப் லவ் அண்ட் பாடிட்டே அழுவாங்க, அந்த கண்ணில் டியர்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஹவு மச் தி கனெக்ட் டு ஹிம்ன்ற ஃபேக்டர்ஸ் இருக்கும். அண்ட் என்னோட சோலோ ஆக்ஸ் அப்போலாம் வந்து பீப்புள் கோ க்ரேசி வைப். ஏன்னா அங்கே எல்லாருக்குமே சோலோ ஆக்ஸ் இருக்காது. இப்போது 3 பேர் 2 பேர் தான் சோலோ ஆக்ஸ் பண்ணுவோம், அனியா நான் தவிர. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் வைப். அது நம்ம கம்பேரே பண்ண முடியாது எல்லாத்தோட. ஓகே, இப்போ இந்த பாட்டு நீங்க தான் பாடி இருக்கீங்க இல்லையா? எங்களுக்காக ஃபியூ லைன்ஸ் பாட முடியுமா? ஷோ, வை நாட். நேத்து இந்த நேரம் ஒன்று தெரியாது, இனி ஒன்று விட்டு தூரம் போக முடியாது, கொஞ்சம் கெட்டு போற என்ன நீயும் திருத்தாதே, மனம் திருந்தாதே, அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச ஒசத்தாத, இழுக்கிற மன சத, அடியே என்ன படுத்தாத, விழிய கொஞ்சம் ஒசத்தாத, அழகே நெஞ்ச ஒசத்தாத. That's it. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அருமையா பாடுறீங்க. நீங்க பாடின எல்லா பாட்டுமே வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் ஒன்று கிரியேட் பண்ணி விட்டு போயிடுது. அது வந்து ஈஸியா ரொம்ப நீங்க உங்க வாய்ஸ்ல வந்து பண்ணிடுறீங்க. அது இன்னும் தொடர்ந்து நீங்க பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் நீங்களும் நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு, அடுத்த டைம் இன்டர்வியூ வரப்ப நான் கேட்குற கேள்விகளை இன்னும் கொஞ்சம் நிறைய ஆன்சர் பண்றதுக்கு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் இப்போ நீங்க வந்து அனிருத் அண்ணன் கூடயும் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஏஆர் ரஹ்மான் சார் கூடயும் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. இவங்க 2 பேரும் உங்ககிட்ட ப்ரொஃபஷனலாவோ இல்லை பர்சனலாவோ சொன்ன சில வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான இருக்கும். அனினா வந்து என்கிட்ட இதை சொல்லியிருக்காரு, இது எனக்கு லைஃப் ஃபுல்லாக யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரஹ்மான் சார் சொன்னது, அது மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணிக்க முடியுமா? I think both of them mentioned about my voice. Okay. And Super Singer போது the first ever time I got a compliment from a composer was from Anirudh live. அந்த அனிருத் ரவுண்ட்லேருந்து வந்து அவர் வந்திருந்தார், சாங் என்னை மாற்றும் காதலே. And he was like guessing so many things about a lot of people. இப்போது சிங்கர் பரத் இருந்தார், பரத் என் தம்பி, அவன் வந்து சூப்பராக பாடுவான். அவன்கிட்ட வந்து ஐ திங்க் யூ கோனா பி இன் த ஃபைனல்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார். பரத் வாஸ் அ ஃபைனலிஸ்ட். அது ப்ரெடிக்ஷன் ஒன்று இருக்கும்ல, அந்த ஃபேக்டர் அவர்கிட்ட அதிகம். அதே வந்து என்கிட்ட அவர் என்ன சொன்னார்னா, உங்கள் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு ரொம்ப யூனிக்கான இங்கிலீஷ் சிங்கருக்கு இருக்கிற ஒரு டெக்ஸ்சர் வந்து தமிழில் இருக்குது. அது ஐ திங்க் யூ கோனா கோ பிளேசஸ் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்ம அப்போ என்ன சொன்னார், அதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு, கேட்க சூப்பராக இருந்துச்சு, மேஜிக்கலாக இருந்துச்சு, அப்படியே ஆஹா அப்படின்னு பறந்துட்டு இருந்தோம். ஆஃப்டர் தேட் ஹீ டுக் மீ டு த பிளேஸ். அதே ரஹ்மான் சார்கிட்டையுமே வந்து இந்த லாவெண்டர் நேரமே அப்போது ஐ காட் குட் கிரெடிட்ஸ், நல்லா சூப்பராக பாடுறீங்க அப்படின்னு சொன்னார். அண்ட் ரஹ்மான் சார்கிட்ட அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் அப்புறம் வந்து ஐ திங்க் அவங்க டீம்லேருந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி இட்ஸ் பீன் ஸோ லாங். ரஹ்மான் சாருக்கு வந்து கடைசியாக காவிய தலைவனில் தான் ஒரே அந்த படம் ரிக்வயர் பண்ணிச்சு, ஹரிச்சரன் வந்து எல்லா சாங்ஸுமே அவரே பாடியிருப்பார். எனக்கு அவங்க டீம்லேருந்து சொன்னாங்க, ஐ திங்க் ஆஃப்டர் தேட் நீ தான் வந்து ரஹ்மான் சார்கிட்ட ஒரே ஆல்பத்தில் 2 பாட்டு பாடுற, ஐ திங்க் இட்ஸ் வெரி ரேர் அப்படின்னு சொல்லி. ஆமாம், பிரேக்கப் சாங்குமே. ஆமாம், அது ஹேப்பன்ட், காட்ஸ் கிரேஸ், அவ்வளோதான். ஐ ப்ரே ஃபார் இட் அண்ட் இட் ஹேப்பன்ட், அவ்வளோதான். சூப்பர்னா, நிறைய மேஜிக் மொமெண்ட்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம பாட்டும் வந்து நிறைய லவர்களோட வாழ்க்கையில நிறைய மேஜிக் பண்ணிட்டு போகணும்னு நான் வந்து வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.